Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம பேசிக்ல இருந்து கத்துக்கிறதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் என்னென்ன, அது எதுக்காக நம்ம அந்த சென்டென்ஸ்ல வந்து பயன்படுத்துறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், அது மாதிரி தாங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஓகே, மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஓகே, இம்பார்ட்டன்டான ஒரு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. 2 நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். நவுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன், ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இன்னைக்கும் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மூணாவதா நம்ம பார்க்க போறது வந்து verb. அதை பத்தி நான் தெளிவா உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் கிளாஸ். ஸோ வந்து பேசிக் தெரிஞ்சவங்களும் நீங்க இது பார்க்கலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு நான் ரொம்ப டெப்தா சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, உங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ கண்டினியூஸா லிசன் பண்ணுங்க. கடைசி உங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஓகே, ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட், ஐ எம் கோயிங் டு டீச் யூ verb. verb அப்படின்னா என்ன? இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இங்கிலீஷ்ல verb அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம எல்லா கிளாஸ் சின்ன வயசுல இருந்து நம்ம படிக்கிறப்ப எல்லாம் verb நம்ம நிறைய படிச்சிருக்கோம். பட் அது நமக்கு தெரியும் verb அப்படின்னா என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல், எந்த விஷயத்த பண்றோமோ அது ஒரு verb. தமிழ்ல வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. வினைச்சொல், வினைச்சொல் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல். ஓகே, இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம செய்யும் செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம செய்யும் செயல் தான் வந்து verb. ஓகே, நம்ம என்ன விஷயத்த பண்றோமோ அதுதான் verb. ஓகே, சோ இந்த verbல வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஓகே, சோ அது என்னென்னு சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் டீடைலா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது எப்படி சொல்லலாம்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது எப்படி சொல்லலாம்? I teach. ஓகே, I teach அப்படின்னா நான் சொல்லி தரேன், நான் கற்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். I teach English. ஓகே, சோ இதான் நம்மளோட சென்டென்ஸ்னு எடுத்துக்கோங்க. இதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 மூன்று வார்த்தைகள் இருக்கு. ஓகே, சோ இந்த 3 வார்த்தையில I அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா அது ஒரு சப்ஜெக்ட். ஓகே, சோ அது மட்டும் இல்லாம அது ஒரு ப்ரோனவுன், சப்ஜெக்ட் ப்ரோனவுன். நேத்தா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, அதனால அதை விட்டுருங்க. நம்ம செய்யக்கூடிய செயல் தான் verb-ன்னு சொல்லிட்டேன். இந்த 3ல எது verb? காமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். I அப்படிங்கிறது verb. ஐனா நான் அப்படின்னு அர்த்தம். டீச்னா சொல்லி கொடுக்கிறது, கற்பித்தல். இங்கிலீஷ் அப்படின்னா ஆங்கிலம். இந்த 3ல எது verb? நான் எந்த செயலை இப்ப செஞ்சுட்டு இருக்கேன்? டீச். ஓகே, நான் செய்யக்கூடிய செயல் டீச் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் verb. ஓகே, ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு விஷயத்த பண்றோம், மத்தவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க, செய்யக்கூடிய செயல் தான் verb. மறந்துடாதீங்க. I அப்படிங்கிறது இங்க verb கிடையாது, இது ஒரு சப்ஜெக்ட், பெயர் சொல். இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்க verb கிடையாது, செய்யக்கூடிய செயல் தான் verb. தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, நான் டீடைலா உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சோ இங்க பாருங்க, verb அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். சோ verb பத்தி நம்ம டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்திருக்கேன். ஓகே, அண்டர்லைன் த verb. verb வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம அண்டர்லைன் கோடு போட்டு காமிக்க போறோம். ஓகே, நீங்களும் எங்க சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். இங்க வந்து 4 சென்டென்சஸ் எழுதியிருக்கேன், 4 சென்டென்சஸ் இருக்கு. இதுல எதெல்லாம் verb அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். உங்களோட ஆன்சர், உங்களோட ஆன்சர் வந்து உங்களோட காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நான் இங்க அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன், I come. I come அப்படின்னா நான் வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். I அப்படின்னா நான், அது ஒரு சப்ஜெக்ட். இங்க எது verb? நான் என்ன பண்றேன்? வருகிறேன். அப்ப அந்த வர்ற செயலை தான் நான் செய்யறேன் இல்லையா? சோ இந்த இடத்துல come அப்படிங்கிறது ஒரு verb. நெக்ஸ்ட் ஒன், he plays. he playsனா அவன் விளையாடுகிறான். heனா அவன், plays அப்படின்னா விளையாடுறது. play அப்படிங்கிறது verb. எதுக்காக நம்ம s போட்டிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும். சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து he she it வந்தது அப்படின்னா நம்ம வெர்போட s போடுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ he plays, இந்த இடத்துல play அப்படிங்கறதான் verb இல்லையா? ஏன்னா அவன் விளையாடுறான், விளையாடக்கூடிய அந்த செயலை செய்யறான், அதனால plays அப்படிங்கிறது ஒரு verb. நெக்ஸ்ட் ஒன், ராணி cooks dinner. ராணி இரவு உணவு சமைக்கிறாள் அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ ராணி அப்படிங்கிறவங்க யாரு? சப்ஜெக்ட். அவங்க என்ன பண்றாங்க? குக் பண்றாங்க அவங்க.
இதோட ஏன் எஸ் போட்டிருக்கோம்? ராணி அப்படிங்கிறது ஒரு நேம் வந்தாலும் வேர்போட எஸ் சேர்ப்போம் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல. இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, சோ ராணி குக்ஸ். ராணி எந்த வேலையை செய்யறாங்க? சமைக்கிற வேலையை செய்யறாங்க. அப்போ செய்யப்படுற அந்த வேலை தான் verb. அந்த குக் அப்படிங்கறதா அந்த இடத்துல verb. ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஸ்டடி அப்படின்னு இருக்கு. ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன். இங்க எது verb? நான். ஐங்கிறது verb-ஆ ஸ்டடிங்கிறது verb-ஆ? நான் என்ன பண்றேன்? படிக்கிறேன். அப்போ படிக்கிறதா verb. பாருங்க, கம், பிளேஸ், குக், ஸ்டடி. ஓகே, இதெல்லாமே செய்யப்படக்கூடிய செயல்கள். இது மாதிரி நிறைய இருக்கு. பாடுறது, ஆடுறது, ஓடுறது. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? ஒரு விஷயத்தை கவனிக்கிறது, பாட்டு கேட்கறது, ஓகே, டிவி பாக்குறது, ரைட், உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்றது. எந்த செயலை பண்ணாலும் பரவாயில்ல, செய்யப்படக்கூடிய செயல் தான் verb. இந்த வேர்புக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம எந்த செயலை செஞ்சாலும் ஒரு verb நம்ம சொல்லிட்டோம். அந்த வேர்புக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஆக்ஷன் verb. ஆக்ஷன் வேர்ப்னா, ஆக்ஷன்னா என்னது? ஒரு செய்யக்கூடிய வேலை, ஒரு செயல் இல்லையா? சோ அதனால இந்த வேர்புக்கு வந்து ஆக்ஷன் verb அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இன்னொரு விதமான verb இருக்கு, அது ஸ்டேட் verb. இந்த ரெண்டுத்தை பத்தியும் சொல்லிட்டு, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தெளிவா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா இப்போ நான் verb பத்தி நான் இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுக்கிறதுனால இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும். பட் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ verb அப்படின்னா நம்ம ஒரு செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அந்த verb வந்து ரெண்டு விதமா வகைப்படுத்தி இருக்காங்க. ஓகே, ரெண்டு இருக்கு. ஒன்னு ஆக்ஷன் verb, இன்னொன்னு வந்து ஸ்டேட் verb அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். ஸோ ஆக்ஷன் verb அப்படின்னா நம்ம செய்யப்படக்கூடிய செயல் தான் ஆக்ஷன் verb அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, சோ நம்ம செய்யப்படக்கூடிய செயல்கள். ஓகே, இங்க பாருங்க, நான் ஒரு 4 சென்டென்சஸ் இங்க எழுதியிருக்கேன். ஐ பிளே, நான் விளையாடுகிறேன். அப்ப விளையாடுறேன், விளையாடுறது ஒரு செயல். அப்ப பிளே அப்படிங்கிறது ஒரு verb, அது ஒரு ஆக்ஷன் இல்லையா? அதனால இது ஒரு ஆக்ஷன் verb. he sings, he sings அப்படின்னா அவன் பாடுகிறான். ஓகே, அப்ப sing அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு verb, அவன் செய்யக்கூடிய செயல். ஓகே, they go, அவங்க போறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? போறாங்க. போகிறது ஒரு ஆக்ஷன் இல்லையா? அந்த இடத்துல go அப்படிங்கிறது ஒரு verb. she eats, அவள் சாப்பிடுகிறாள். ஓகே, அவள் என்ன பண்றா? சாப்பிடுகிறாள். செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன் என்னது? இங்க சாப்பிடுறது. ஓகே, சோ eat அப்படிங்கிறது ஒரு verb. இங்க பாருங்க, இந்த எஸ் எல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த சென்டென்ஸ்க்காக நான் சேர்த்திருக்கேன். சிம்பிள் பிரசன்டென்ஸ் அதான் ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், அதனால தான் நான் சேர்த்திருக்கேன். ஓகே, இதே மாதிரி verb வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கலாம், பாஸ்ட் ஃபார்ம்லயும் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் இருக்கும், ஐஎன்ஜி சேர்த்தும் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இங்க பாருங்களேன், she eats ன்னு இருக்கு, அவள் சாப்பிடுகிறாள். இது அவள் சாப்பிட்டாள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? she ate அப்படின்னு சொல்லுவோம். சோ ate அப்படிங்கிறது verb தான், ஆனா eat ஓட past form of verb அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் நீங்க குழப்பிக்க வேண்டாம். சோ verb அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல். அது presentல இருந்தா present form of verb, pastல இருந்தா past form of verb. இதே இது அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா என்னது? அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள்னா ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? அதை எப்படி சொல்லலாம்? எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா she is eating அப்படின்னு சொல்லுவோம், ஐஎன்ஜி சேர்த்துப்போம். அப்போ இங்க ஈட்டிங் அப்படிங்கிறது ஒரு verb தான், ஆனா கண்டினியூஸா ஒரு செயலை செய்யறது. ஓகே, சோ இந்த ஈட்டிங் அப்படிங்கிறது ஒரு verb, கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு verb. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, சோ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே verb தான். அது பிரசன்ட் ஃபார்ம்லயும் இருக்கலாம், பாஸ்ட் ஃபார்ம்லயும் இருக்கலாம், கண்டினியூஸ் ஃபார்ம்லயும் இருக்கலாம். மூணாவது ஃபார்ம் ஒன்று இருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பட் இப்போ நீங்க அதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். verb அப்படின்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல் தான் verb. ஞாபகம் வச்சுட்டீங்களா? ஓகே, இது என்ன ஸ்டேட் verb? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸ்டேட் verb அப்படின்னா நம்ம என்னவா இருக்கோம், நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கோம், நம்ம என்ன வேலை செய்யறோம், நம்ம சந்தோஷமா இருக்கோமா, இல்ல நம்ம எங்க இருக்கோம், நம்முடைய ஸ்டேட் என்ன, வாட் இஸ் அவர் ஸ்டேட் அப்படிங்கறத சொல்றதுதான் ஸ்டேட் verb. என்னவாக இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்றதுக்கு நம்ம இந்த ஸ்டேட் verb யூஸ் பண்ணுவோம். ஓகே, state verb is also called as be verb. okay, be அப்படின்னா தமிழ்ல இரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ என்னவா இருக்கும், எங்க இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லக்கூடியதுனால அதை be verb னு பேர் வச்சிருக்காங்க. sometimes these verbs are called as linking verb அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க் பண்றது. ஓகே, ரெண்டு விஷயத்தை லிங்க் பண்ற linking verb அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா auxiliary verb அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, துணை வினைச்சொல். இதுக்கு இத்தனை பேர் இருக்கு. ஓகேவா?
என்னெல்லாம் state verb, be verb, linking verb, sometimes called as auxiliary verbs. ஓகே, நிறைய பேர் இருக்கு இதுக்கு வந்து. ஓகே, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, be verb, state verb is a common name. You can use these names. Okay, right. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. I am a teacher. I am a teacher. நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். am அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, I am a teacher. am அப்படிங்கிறது ஒரு be verb. ஓகே, he is a singer. He is a singer. அவன் ஒரு பாடகனாக இருக்கிறான். is. அடுத்து I am happy. நீ எப்படி இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். நம்மளோட நிலைமையை குறிக்கிறது, நம்மளோட ஸ்டேட் எப்படி இருக்கோ அதை குறிக்குது. so am is a be verb. அதே மாதிரி be strong. என்ன சொல்றது? ஸ்ட்ராங்கா, பலவானாக இரு அப்படின்னு சொல்றோம். so be ல ஆரம்பிக்குது இல்லையா, இப்படியும் ஆரம்பிக்கலாம் be verb. அப்போ மொத்தம் என்னென்ன be verbs, ஜெனரலா என்னென்ன be verbs இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது am, is, are, இந்த மூணு வந்து நம்ம பிரசன்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் டீச்சரா இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன், இல்ல அவன் டீச்சரா இருக்கான், அவன் மாணவனா ஸ்டூடெண்டா இருக்கான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம am, is, are யூஸ் பண்ணுவோம். இதே இது பாஸ்ட்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நான் டீச்சரா இருந்தேன், ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, நான் டீச்சரா இருந்தேன், நான் டாக்டரா இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு was யூஸ் பண்ணுவோம். ஓகே, was. ப்ளூரலா இருந்தது அப்படின்னா நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். டீடைலா உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கடுத்து will be அப்படிங்கக்கூடியது வந்து ஃபியூச்சருக்கு. நான் 2 வருஷம் கழிச்சு டீச்சரா இருப்பேன், படிச்சுட்டு இருக்கீங்க, நான் 2 வருஷம் டீச்சரா இருப்பேன். ஓகே, I'll be a teacher after 2 years. அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் புரியுதா? ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது என்ன செயலை செய்யறீங்களோ அது வந்து ஆக்ஷன் verb. ஸ்டேட் verb அப்படின்னா என்னவா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். I am at home. நான் வீட்ல இருக்கேன். ஓகே, I am at home. நான் வீட்ல இருக்கேன். I am at office. நான் ஆபீஸ்ல இருக்கேன். ரெண்டுத்தையும் இணைக்குது பாருங்க. I அப்படிங்கிறது நான், டீச்சர் அப்படிங்கிறது ஆசிரியர். நான் டீச்சராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்டையும் இந்த டீச்சரை இணைக்குது. இந்த ஐங்கிற வார்த்தையும் டீச்சரை இணைக்குது இல்லையா? அதனால இந்த வேர்புக்கு பேரு லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. Got it? இங்க பாருங்க. He is a singer. அவன் பாடகன். அவன் பாடகனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு he is a singer. அந்த இணைக்குது ரெண்டு வார்த்தைகளை. சோ இத வந்து இணைப்பு, என்ன சொல்றது, இணைக்கக்கூடிய verb, linking verb அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து. ஓகே, நான் கொஞ்சம் டீடைலா இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். சோ நிறைய உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்க போறேன், நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருங்க. ஓகே ஓகே சோ be verbs, state verbs வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் presentல சொல்ல போறேன். அதாவது am, is, are மூணை பத்தி சொல்ல போறேன். am அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. is அப்படின்னா இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. நேம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட பெயர், செந்தில், ராமோ, இந்த மாதிரி பெயர்கள். ஓகே, ஆர் அப்படின்னா இருக்கிறார்கள், இருக்கிறோம், பன்மையில சொல்றதுக்கு ஆர் யூஸ் பண்ணணும். சோ நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஐயா இருந்ததுன்னா ஆம் யூஸ் பண்ணணும். he, she, it அல்லது பெயர், யாரோட பெயராவது வந்துச்சுன்னா நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். பன்மையில வந்திருக்கு we, they, நாங்கள், அவர்கள்னு வந்தா நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும், நீங்களே ஆன்சர் எழுதலாம். ஓகே, இங்க பாருங்க. நான் மருத்துவராக இருக்கிறேன், நான் டாக்டரா இருக்கேன்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் என்னது? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. ஓகே, ஐ வந்தா அதுக்கு என்ன போடணும்? ஆம் யூஸ் பண்ணணும். ஐ ஆம் மருத்துவராக அப்படின்னா a doctor. I am a doctor. அவ்வளவுதான், நான் ஒரு டாக்டர். அவன் வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அவன் வீட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு? அவன். he போட்டாச்சு. ஓகே, அடுத்தது he வந்தா என்ன வரும்? அவன் அப்படின்னு வந்தா is போடணும் இல்லையா? he is வீட்டில், at home. யார் இந்த இடத்துல இன் போடக்கூடாது. ஓகே, வீடு, ஆபீஸ், ஸ்கூல் இருக்குனால நம்ம அட் தான் போடணும். ஓகே, ஞாபகம் இருக்குல்ல? அப்படிதான் வரும். இங்க பாருங்க, அட் ஆபீஸ். அப்புறம் என்ன வரும்? அட் ஸ்கூல். ஸ்கூல்னா ஸ்கூலில், பள்ளியில் அப்படின்னு அர்த்தம். வேற என்ன சொல்றது? அட் காலேஜ், காலேஜ்ல. ஓகே, அட் தான் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது ஸ்டேட் வெர்ப், ஒரு நிலையை குறிக்கிறது. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதை சொல்றோம். ஓகே, சோ அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. ப்ளூரல் வந்துருச்சு இல்லையா? தே வந்ததுனால ஆர் யூஸ் பண்ணணும். தே ஆர் எப்படி இருக்காங்க? சந்தோஷமாக. அப்ப என்ன வரும்?
they are happy. அவ்வளவுதான், அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஓகே, சோ இப்போ am is are எப்படி யூஸ் பண்ணனும் தெரிஞ்சிட்டீங்களா? I am a doctor, he is at home, they are happy. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவள் கல்லூரியில் இருக்கிறாள், அவ காலேஜ்ல இருக்கான்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? she is at college. ஓகே, she is at college, அவள் கல்லூரியில் இருக்கிறாள். ரைட், புரிஞ்சுட்டீங்களா? அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க, அவர்கள் ஆபீஸில் இருக்கிறார்கள் அப்படின்னா they are at office, அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இதுக்கு அப்புறமா இது வந்து பிரசன்ட். ஓகே, இருக்கிறேன், இருக்கிறான், இருக்கிறார்கள். ஓகே, இருக்கிறாள், இருக்கிறது. ஓகே, இட் இஸ் மை டாக், இட் இஸ் மை கேட், இது என்னுடைய பூனையாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்லலாம் இல்லையா? ரைட். ஸோ இட் இஸ் மை பெட், இது நான் வளர்க்கக்கூடிய ஒரு பெட், செல்ல பிராணி. ரைட், இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்க தான் புதுசு புதுசா யோசிச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து ஜஸ்ட் சொல்லிடுறேன் அதோட வடிவம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா நம்ம பாஸ்ட் ஃபார்ம், நான் மருத்துவராக இருக்கிறேன் இருக்கா, நான் மருத்துவராக இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். அவன் வீட்டுல இருக்கான், அவன் வீட்டுல இருந்தான். ஓகே, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், இது பிரசன்ட். பாஸ்ட்ல எப்படி சொல்லுவீங்க? அவங்க சந்தோஷமா இருந்தார்கள். அதை பத்தி பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் ஃபார்ம் நம்ம பார்க்க போறோம், அதே ஸ்டேட் வெர்ப்ல. ஓகே, வாஸ் வேர். வாஸ் அப்படின்னா ஐ, ஹி, ஷி, இட். ஒருமையில சொல்றதுக்கு நான், அவன், அவள், அது. அப்ப நம்ம எல்லாரோட நேம்ஸ், ஓகே, ஒவ்வொருத்தரோட பெயர்கள், எந்த பெயர் வந்தாலுமே வாஸ். ஒருமையில சிங்குலர்ல சொல்றதுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம். வேர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூ, வி, தே. யூனா நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள், அப்படி சொல்றதுக்கு நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த வார்த்தையை எப்படி வாசிக்கணும் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. WERE, வேர் அப்படின்னு நம்ம வாசிக்க கூடாது. இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா வேர், வேர். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஒன், நான் ஆசிரியராக இருந்தேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம். நான் டீச்சரா இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். இருந்தேன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, நான் இங்கிலீஷ்ல என்ன? ஐ. ஓகே, ஐ வந்ததுனால வாஸ் போடுறோம். ஐ வாஸ் ஆசிரியராக, ஐ வாஸ் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், அவள் வீட்டில் இருந்தாள். அவள் வீட்டில் இருந்தாள் அப்படின்னு சொல்லணும். இருந்தாள் பாஸ்ட்ல வந்திருக்கு. அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. ஓகே, she வந்ததுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? was. she was. வீட்டில் என்ன சொல்லுவீங்க? at home. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் பாஸ்ட்ல, இப்போ இல்ல. ஓகே, ரைட். சோ நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. சோ we வந்ததுனால, நாங்கள் பன்மையில வந்ததுனால வேர் யூஸ் பண்றோம். வேர். எப்படி இருந்தீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாகனா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். we were friends. எப்படி வாசிக்கிறேங்கிறத கவனிங்க. we were friends. இப்படி சொல்லக்கூடாது. we were friends அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, we were friends. we were friends. நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். லாஸ்ட் ஒன், அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம். இருந்தார்கள். சோ அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they. இது எல்லாமே பாருங்க பாஸ்ட், இறந்த காலத்துல தான் நம்ம சொல்றோம். இருந்தார்கள், இருந்தோம், இருந்தால், இருந்தேன் அப்படின்னு. ரைட். they வந்ததுனா என்ன போடணும்? இங்க வேர் யூஸ் பண்ணணும். they were எப்படி இருந்தாங்க? சந்தோஷமாக. அப்ப என்ன வரும்? they were happy. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. they were happy. அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஓகே, ஈஸியா இருக்கா? இப்ப பாஸ்ட்ல சொல்றதுக்கு வாஸும் வேர் யூஸ் பண்ணணும். அது எங்கெங்க வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எல்லாரும் ஆன்சர் கரெக்டா போட்டு வரீங்களா? do you understand? எல்லாத்துக்கும் புரியுதா? ஈஸியா இருக்கா? ஓகே, இதுக்கு அப்புறமா நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர். ஓகே, ஃபியூச்சர் ஐ மீன் நம்ம எதிர்காலத்துல நான் டீச்சரா இருப்பேன், நான் டாக்டரா இருப்பேன், நாளைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன், இல்ல நாளைக்கு நான் கவலையா இருப்பேன். ஃபியூச்சர்ல நம்மளோட நிலைமை என்னவா இருக்கும்? நாளைக்கு நான் எங்க வீட்டுல இருப்பேன். ஸோ ஃபியூச்சர்ல நம்மளோட நிலைமை வந்து எப்படி இருக்கும்? ஸோ நம்மளோட ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டேட் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட் வெர்ப் தான் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ல ஸ்டேட் வெர்ப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வில் பி அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஐ நான், யூ நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள், ஹி ஷி இட் நேம் அவன் அவள் அது, அப்புறம் நம்மளோட நேம் வந்துச்சுன்னா எது வந்தாலும் வில் பி தான் யூஸ் பண்ணுவோம். ஒருமையா இருந்தாலும் பரவாயில்ல, பன்மையா இருந்தாலும் பரவாயில்ல, வில் பி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே,
சோ இங்க பாருங்க ஆன்சர் தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீட்டில் இருப்பேன். நான் வீட்ல இருப்பேன் ஃபியூச்சர்ல நடக்க போகுது இல்லையா, அதுக்கு will be தான் யூஸ் பண்ணணும். நான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ, சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் will be அப்படிங்கக்கூடிய அந்த be verb போடுறோம், அது ஸ்டேட் verb. வீட்டில் அப்படின்னா என்னது at home, I'll be at home. நெக்ஸ்ட் ஒன், அவன் நாளை சந்தோஷமா இருப்பான். அவன் நாளைக்கு சந்தோஷமா இருப்பான். நாளைக்கு அவன் பர்த்டேவா இருக்கலாம். அவன் நாளைக்கு சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லணும். இருப்பான், ஓகே, ஃபியூச்சர். நாளை அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஃபியூச்சர் நமக்கு தெரியும். எது சப்ஜெக்ட்? அவன், அதுல தான் ஆரம்பிக்கும், சப்ஜெக்ட்ல தான் ஆரம்பிக்கும். அடுத்து எது ஸ்டேட் verb? will be. எது வந்தாலும் will be தான் போடணும். he will be எப்படி இருப்பான்? சந்தோஷமா. happy என்னைக்கு? நாளை, tomorrow. டுமாரோக்கு முன்னாடி ஆன்லாம் போடக்கூடாது, எந்த ப்ரிபோசிஷனும் வராது. he will be happy tomorrow, அவன் நாளைக்கு சந்தோஷமா இருப்பான். லாஸ்ட் ஒன், அவள் டாக்டராக இருப்பாள். டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கா, சோ அவள் டாக்டராக இருப்பாள் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she will be. டாக்டர்னா என்னது? a doctor. அவள் ஒரு மருத்துவராக இருப்பாள். ஈஸியா இருக்கா? ஸோ ஃபியூச்சர்ல வந்து எது வந்தாலும் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? will be தான் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட் வேர்ப்ஸ் ஈஸியா இருந்ததா? அப்ப ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுமே ஆக்ஷன் வேர்ப் தான். படிக்கிறது, தூங்குறது, விளையாடுறது, ஆடுறது, ஓடுறது, நடக்கிறது, நம்ம எந்த செயலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு வீடியோ பார்க்கறது, கவனிக்கிறது, பாட்டு கேட்கறது, எந்த செயலை செஞ்சாலும் ஆக்ஷன் வேர்ப். ஸ்டேட் வேர்ப்ல இவ்வளோ இருக்கு. ஸ்டேட் வேர்ப் அப்படின்னா வந்து நம்ம என்னவா இருக்கோம், எப்படி இருக்கோம், எங்க இருக்கோம், நம்ம என்னவா இருந்தோம், நம்ம எப்படி இருந்தோம், நம்ம மனநிலைமை எப்படி இருக்கு, நம்ம மனநிலைமை எப்படி இருந்தது, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குமா, போல்டா இருக்குமா, தைரியமா இருக்குமா, இந்த மாதிரி நம்மளோட ஸ்டேட்டை குறிக்கிறது ஸ்டேட் வேர்ப். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் இங்க வந்து ஒரு 7 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, இந்த 7 சென்டென்சஸ்லயும் முதல்ல என்னென்ன ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்குன்னு சொல்லணும். ஓகே, ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்னென்னங்கறத முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறமா ஸ்டேட் வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நீங்க சொல்லணும். ஓகே ரைட், முதல்ல என்னென்ன ஆக்ஷன் வேர்ப் இருக்கு? ஆக்ஷன் வேர்ப்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் ஆக்ஷன் வேர்ப். என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் அண்டர்லைன் பண்ண போறேன், தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க என்னென்ன ஆக்ஷன் வேர்ப் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஐ ஈட், இதுல எது ஆக்ஷன் வேர்ப்? சாப்பிடுறது, அந்த செயலை நம்ம செய்யறோம், இது வந்து ஆக்ஷன் வேர்ப். ஈட் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்ப். அடுத்தது he is a student, he is a student, இதுல ஆக்ஷன் வேர்ப் இருக்கா? இல்ல, ஏன்னா எந்த வேலையும் அவன் வந்து இந்த வேலையை எந்த வேலையும் செய்யல. ஓகே, வேலையே சொல்லல, அப்ப இதுல ஆக்ஷன் வேர்ப் கிடையாது. அடுத்து மூணாவது I sing a song, I sing a song, நான் ஒரு பாட்டு பாடுறேன். ஓகே, நான் என்ன பண்றேன்? பாட்டு பாடுறேன், நான் ஒரு செயலை செய்யறேன் இல்லையா, அப்போ சிங் பாடுறது செயல், அப்ப இது ஒரு ஆக்ஷன் வேர்ப். நெக்ஸ்ட் he played cricket, he played cricket, அவன் கிரிக்கெட் விளையாடினான், அவன் விளையாண்டிருக்கான், ஒரு செயலை செஞ்சிருக்கான். played past ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் வேர்ப், played. நெக்ஸ்ட் I am sad, நான் கவலையாக இருக்கிறேன், நான் இந்த செயலையும் செய்யல, பட் எனக்கு கவலையா இருக்கு, இதுல எந்த ஆக்ஷன் வேர்பும் கிடையாது. அடுத்து she is my friend, அவள் என்னுடைய தோழி, இதுல ஏதாவது ஆக்ஷன் வேர்ப் இருக்கா, ஏதாவது செயல் இருக்கா? இல்ல. லாஸ்ட் ஒன் they were at home, அவங்க வீட்ல இருந்தார்கள், வேர்னா இருந்தார்கள், இதுல ஏதாவது ஆக்ஷன் வேர்ப் இருக்கா? இல்ல, ஜஸ்ட் அவங்க வீட்ல இருந்தாங்க, that's it. ஓகே, மொத்தம் எத்தனை ஆக்ஷன் வேர்ப் இருக்கு? eat, sing, played, 3 ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கு. இதுல வந்து 3 ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறமா எத்தனை ஸ்டேட் வேர்ப் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸ்டேட் வேர்ப்னா என்னவா இருக்கும், என்னவா இருந்தோம், எப்படி இருக்கோம், எப்படி இருந்தோம், எங்க இருக்கோம், எங்க இருந்தோம், அந்த மாதிரி சொல்றது நம்மளோட ஸ்டேட். ஓகே ரைட், சோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கா ஏதாவது ஸ்டேட் வேர்ப் இருக்கா? பி வேர்ப் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கா? ஐ ஈட் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் he is a student, இதுல ஏதாவது ஸ்டேட் வேர்ப் இருக்கா? அவன் ஒரு மாணவனாக இருக்கிறான், அவன் எப்படி இருக்கான்? மாணவனாக இருக்கிறான், அப்ப இதுல ஸ்டேட் வேர்ப் இருக்கு, என்னது? is அப்படிங்கக்கூடியது ஸ்டேட் வேர்ப் அல்லது பி வேர்ப். ஸ்டேட் வேர்ப்ல நான் கட்டம் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் I sing a song, இதுல ஏதாவது ஸ்டேட் வேர்ப் அல்லது பி வேர்ப் இருக்கா? இல்ல, I sing a song, நான் ஒரு பாட்டு பாடுறேன், ஒரு செயலை தான் செய்யறேன், சிங்கிற ஆக்ஷன் வேர்ப் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் he played cricket, அவன் கிரிக்கெட் விளையாடினான், இதுலயே வந்து எந்த ஸ்டேட் வேர்பும் கிடையாது. நெக்ஸ்ட் I am sad, நான் கவலையாக இருக்கிறேன், என் மனநிலைமை எப்படி இருக்கு? கவலையா இருக்கு,
அப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறத சொல்லுது. இங்க எது ஸ்டேட் verb? am அப்படிங்கிறது இங்க ஒரு ஸ்டேட் verb. நெக்ஸ்ட், she is my friend. she is my friend. அவள் என்னுடைய தோழி. சோ இங்க வந்து அவள் என்னுடைய தோழியாக இருக்கிறாள். is அப்படிங்கிறது என்னது? ஒரு ஸ்டேட் verb அல்லது ஒரு be verb ன்னு சொல்லலாம். அடுத்து they were at home. அவங்க வீட்ல இருந்தாங்க. அவங்க எங்க இருந்தாங்க? வீட்ல இருந்தாங்க. இதுல எந்த செயலும் கிடையாது, பட் அவங்க வீட்ல இருந்தாங்க அவ்வளவுதான். ரைட்? அப்போ were அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் verb. அப்ப எத்தனை ஸ்டேட் verb இருக்கு? 1 2 3 4. 4 state verbs. State verb is also called as be verbs. be verb னு சொல்லலாம். ஓகே, அப்போ 3 action verbs இருக்கு, 4 state verbs இருக்கு. எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க? கண்டுபிடிச்சீங்களா? மொத்தம் 3 action verb and 4 state verbs இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, எல்லாம் 100% கரெக்டா? ஐ மீன் கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுங்க. கரெக்டா பண்ணீங்களா? ஓகே, வெரி குட். இதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். ஓகே, ரைட் எனி 5 ஆக்ஷன் வேர்ப்ஸ். ரைட் எனி 5 ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னா ஏதாவது 5 ஆக்ஷன் வேர்ப் நீங்க எழுதணும். ஓகே, உங்களோட காமெண்ட்ல வந்து ஏதாவது 5 ஆக்ஷன் வேர்ப் எழுதணும். ஆக்ஷன் வேர்ப்னா என்னது? நம்ம செய்யக்கூடிய செயல்கள். நிறைய ஆக்ஷன் வேர்ப் இருக்கு. பேசுறது, படிக்கிறது, எழுதுறது, விளையாடுறது, ஆடுறது. இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு 5 ஆக்ஷன் வேர்ப் எழுதணும். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒண்ணே சொல்றேன். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளேன்னு சொல்லுவோமா? இது ஒரு ஆக்ஷன் வேர்ப். இதே மாதிரி ஏதாவது ஒரு 5 எழுதணும். ஓகே, சாப்பிடுறது, ஏதாவது ஒரு வேலை. ஓகே, ஏதாவது ஒரு 5 ஆக்ஷன் வேர்ப் எழுதணும். 1 2 3 4 5 5 ஆக்ஷன் வேர்ப்ஸ் எழுதணும். இன்னொரு क्वेश्चन என்னன்னா, நீ என்னுடைய நண்பன், நீ என் ஃப்ரெண்டா இருக்க, நீ என்னுடைய நண்பனாக இருக்கிறாய். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் verb யூஸ் பண்ணி எழுதணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? உங்களோட ஆன்சர்ஸ் வந்து மறக்காம காமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, இன்னைக்கு verb பத்தி டீடைலா கத்துக்கிட்டீங்களா? ஆக்ஷன் verbs, ஸ்டேட் verbs, be verbs, நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃபீட்பேக்கையும் காமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.